நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்துவது பற்றி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை ஜனவரி 15ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த செயல்முறை அமலுக்கு வந்தால் பல மாநில சட்டசபைகள் கலைக்கப்படும் அப்படிங்கிற தகவல் பரவி வருது. இந்தியாவில் சட்டசபை தேர்தல்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் தனித்தனியே நடந்து வருது. இந்த நிலையில தான் சட்டசபை தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மத்திய அரசு கையில் எடுத்தாங்க. இதுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதில் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இதனால மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து வராங்க. ஆனா மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தலை இந்தியாவில் அமல்படுத்துவதில் உறுதியா இருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய மத்திய சட்டத்துறை அமைச்சர் 8 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைச்சிருக்கு. இதன் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் நியமிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில குழுவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா காங்கிரஸ் குழு தலைவருமான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, குலாம் நபி ஆசாத், NK சிங், சுபாஷ் சி, காஷ்யப், ஹரிஷ் சால்வே, சஞ்சய் கோத்தாரி உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்காங்க இந்த குழுவில். இதுல காங்கிரஸ் கட்சியின் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி விலகுவதாக அறிவித்தார். இதையடுத்து ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வராங்க. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்த சாத்தியம் உள்ளதா, அப்படி பண்ணோன்னா பாதுகாப்பு பணி, தேர்தல் பணி உள்ளிட்டவற்றில் எந்த மாதிரியான நடைமுறையை கொண்டு வர வேண்டும், செலவு குறையுமா அதிகரிக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குழு இறுதி அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்யும். அதற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும். இதற்கிடையே தான் நாட்டில் ஒரே நேரத்தில் சட்டசபை நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவது தொடர்பாக பொதுமக்கள் தங்களுடைய ஆலோசனைகளை பெறலாம் அப்படின்னு ஆலோசனைகள் தெரிவிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி வருகின்ற 15ஆம் தேதிக்குள் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு செயலாளர் தரப்பில் அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதன்படி பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ONOE.gov.in அப்படிங்கிற இணையதளம் அல்லது sc-hic@gov.in அப்படிங்கிற மின்னஞ்சலில் அனுப்பலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு வெளியான நிலையில ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை இந்தியாவில் கொண்டு வரப்பட்டால் பல மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்படும் அப்படிங்கிற தகவல்லாம் பரவி வருது. இருந்தாலும் கூட இப்போ வர எதிர்க்கட்சிகள் தரப்பில் எந்தவித எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்படாமல் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எதிர்த்து வந்த நிலையில இன்றைய தினம் மக்கள் கருத்து கேட்பு பற்றிய அந்த அறிவிப்புலாம் வெளியாகி போயிட்டு இருக்கு. இது எந்த ஒரு எதிர்வினையும் காட்டல எதிர்க்கட்சிகள்லாம். இந்த நிலையில தான் இப்போ இன்னொரு தகவல் வெளியாக இருக்கு. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக வெளிப்படையாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பை காட்டாமல் தங்களுடைய கட்சி தொண்டர்கள் மூலம் இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் வழியாக எதிர்ப்பை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்துவதன் மூலம் எத்தனை பேர் ஆதரவு எதிர்ப்பு தெரிவித்தனர் என்பது பற்றிய விவரத்தை வெளியிட வேண்டியிருக்கும். அப்படி வெளியிடும் போது ஆதரவை காட்டிலும் எதிர்ப்பு அதிகமாக பதிவு செய்யப்பட்டால் மக்களின் விருப்பத்தை முன்வைத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கலாம் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போதைய சூழ்நிலையில இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் என்பது இன்னும் 4 மாதத்தில் நடைபெற இருக்கு. இப்படி இருக்கும்போது மத்திய அரசு எப்படி முயன்றாலும் கூட வரும் நாடாளுமன்ற தேர்தலோட ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்திவிட முடியாது. இப்படியான சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து பாஜக வென்றால் உடனே ஆட்சி கலைத்து சட்டசபை நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடத்த அந்த கட்சி விரும்பாது. அதே போல எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்படும். இதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வரும் நாடாளுமன்ற தேர்தலின் போது அமலுக்கு வர வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறதால எதிர்க்கட்சிகள் மௌனமாக இருப்பதாக அரசர்கள் சொல்றாங்க.